சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு என்ன மாதிரி பூஜைகள் பண்ணலாம், என்ன மாதிரி அபிஷேகங்கள் செய்யலாம்? அலங்கார பிரியன், அபிஷேக பிரியன் சிவபெருமான். பேர் அழகன், ஆனா அழகு இல்லாம தான் இருப்பார். அந்த அலங்கார அபிஷேக பிரியனுக்கு மானசீகமா மனசார பசுமாட்டு பால் வாங்கி தரலாம், தயிர் வாங்கி தரலாம், நெய் வாங்கி தரலாம், வெண்ணெய் வாங்கி தரலாம். குழந்தை இல்லைன்னு கேட்குறவங்க நெய் வாங்கி கொடுத்து அந்த நெய்யை வலிச்சு தான் சாப்பாட்டில் சாப்பிட்டாங்கன்னா 3 மாதம் அந்த பெண் கர்ப்பவதியாவா. எந்த மாதிரி மந்திரங்கள் யூஸ் பண்ணலாம்? ஒரு 4 மந்திரங்கள் சொல்ல முடியும்? பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் மீது வைத்தவனுக்கும் அடியேன், முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன்னு சொன்னது 4 மந்திரம். உடம்புக்கு 36,200 நரம்பு தான் தொப்புல இருந்து தான் ஸ்பிளிட் ஆகுது. அதுல ஆன்மீகம் சொல்லக்கூடிய நரம்பு தூங்கிக்கிட்டு இருக்கும், ஆரோக்கியம் சொல்லக்கூடிய நரம்பு தூங்கிக்கிட்டு இருக்கும். அதுங்களுக்கு பலம் கொடுத்த மாதிரி இந்த பீஜாச்சரத்தை உயிர் போகிற அளவுக்கு உருவமா உக்ரமா பதில் சொன்னா வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். இந்த ஜென்மாத்திரமே வேணாண்டா, தன்னை நம்பி இருக்கிற குழந்தைகள் நல்லா இருந்து தான் கணவன் தான் பிள்ளைங்க தன்னை சொந்த தெளிவானவங்க வழிபட்டு நல்லா வந்தா போதுன்னு முக்தி நிலை கிடைக்கக்கூடியது இந்த சிவராத்திரி. ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு என்ன மாதிரி விரதங்கள் இருக்கலாம், விரதங்கள் இருக்கிறதால என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு KGF கருப்பசாமி அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. சிவாய நம. தொல்லை இரும்பிரவி சூழும் தடை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதேன், எல்லை மறுவார் நெறியலிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகமெனும் தேன். சிவாய நம. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, KGF. அற்புதமான நாள் சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மகா சிவராத்திரி வரும். மாத சிவராத்திரி வேற, மகா சிவராத்திரி வேற. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு 4 கால பூஜையும் கண்ணு முழிச்சு தான் எதுக்காக வந்தோன்னு சொல்லி கோயிலில் என்ட்ரன்ஸில் தலைவணங்கி தன்னுடைய கஷ்டங்கள், தான் பிள்ளைங்க படிக்கணும், அதுங்களுக்கு ஒரு கல்யாண காட்சி முடியணும், வேலை வெட்டி கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், இப்படி சுபகாரியங்கள் தடபட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சாமிக்கு வில்வம், பச்சை அரிசியை நல்லா மையா அரைச்சி சாமிக்கு கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம், பூக்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து ஏதாவது ஒரு கட்ட கால பூஜையில் கலந்துக்கிட்டு மானசீகமா மனசார சிவாய நம இல்லை ஓம் நம சிவாயா இப்படின்னு காலையில் சாயந்தரம் 5 மணிலேருந்து விடிய காலம் அந்த 4 கால பூஜையை தவம் செய்கிற மாதிரியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தா தான் எதுக்காக வந்தோம், தான் என்னத்துக்காக வந்தோம் அப்படின்னு கேட்குற முழு பலனையும் இந்த சிவராத்திரி நம்மளுக்கு பலன் கொடுக்கும். வருஷத்துக்கு ஒரு நாள் கண்ணு மிழிச்சு மானசீகமா மனசார எந்தெந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுடைய உட்புற தோற்றத்திலேருந்து தெளிவான ஒரு வழிமுறை பண்ணால் இந்த மகா சிவராத்திரி நம்மளுக்கு பலனை கொடுக்கும், ஆயுஷை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் முக கடாட்சியத்தை கொடுத்து வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மையை இந்த மகா சிவராத்திரி நம்மளுக்கு கொடுக்கும். அற்புதமான ஒரு நாள். தவம் இருக்கணும், இருந்தால் தான் இந்த மகா சிவராத்திரி கண்ணு முழிக்க முடியும். யாராலையும் கண்ணு முழிக்க முடியாது, எவராலையும் கண்ணு முழிக்க முடியாது. அப்படி கண்ணு முழிச்சு எம்பெருமானையும் அம்பாளையும் மனசார வேண்டிக்கிட்டு இருந்தா தான் எதுக்காக வந்தோம், என்னத்துக்காக வந்தோம் கேட்குற 100க்கு 100 அந்த பலனை நந்தி பகவானுடைய அனுகிரகத்தில் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்கு. மகா சிவராத்திரி. சிவராத்திரி எப்படி வழிபடணும், என்ன மாதிரி வழிமுறைகள்ல வழிபடணும் சொல்றேன். சிவராத்திரி பொதுவா பாத்தீங்கன்னா பிரதோஷம் முடிஞ்சு தான் சிவராத்திரி வரும். அந்த 4 to 6 பிரதோஷ காலத்துல பிற தோஷம் நம்மளுக்கு உள்ளக்கூடிய ஒரு பிற தோஷத்தை ஆஸ் பர் பர்சன் நம்ம அந்த பிரதோஷத்துல போயிட்டு தலைவணங்கி நந்தி பகவானுக்கு தான் அந்த பிரதோஷம்.
நந்திக்கு தான் அந்த பூஜை. அந்த பூஜையை அட்டன் பண்ணி எம்பெருமான கைலை காட்சியில் அந்த நந்தி கொம்புலேருந்து பார்த்து கையெடுத்து தலைவணங்குனா அந்த பிரதோஷத்துக்கு வந்த பலன் உண்டு. வெறுங்கையில் போகக்கூடாது. பன்னீர், பால், ஜவ்வாது, அத்தரு, பச்சரிசி மாவு, கரும்புச்சாறு, பழங்க, காய்கறிங்க, இப்படி படையல் ஏதாவது ஒன்று அந்த நந்தி பகவானுக்கு கொடுத்து மானசீகமாக வழிபட்டு திருவாசகம், தேவாரம் இதுங்களை படிக்கிறவங்களை காதால கேட்டாவே அந்த கைலை காட்சி கண்ணை மூடுனா அந்த கைலை காட்சியும் நந்தியும் சிவலிங்கமும் தெரிகிற அளவுக்கு கண்ணை மூடிக்கிட்டு மானசீகமாக கேட்டால் 100க்கு 100 பலன் கொடுக்கும் இந்த பிரதோஷம். பிரதோஷம் முடிஞ்சு வரக்கூடியது தான் சிவராத்திரி. அந்த டைமில் எம்பெருமான வழிபட்டு வந்தோன்னா 100க்கு 100 சக்ஸஸ் நடக்கும். கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, கஷ்டப்படுறவன், குப்பமேடும் கோபுரமாகும், விற்காத இடம் விற்கக்கூடிய ஒரு தன்மை உடையவன், நோயில் இருக்கிறவனுக்கு தான் இது 100க்கு 100 பலனே. சொந்தம் பந்தம் யாராவது ஒருத்தர் நோயில் இருந்தாங்கன்னா அந்த பிரதோஷ காலத்தில் கொடுக்கக்கூடிய விபூதியை ஒரு பச்சை இலை, ஒன்று வில்வ இலை, இல்லை வேப்ப இலை, இல்லை அரச இலை, இல்லைன்னா லப்பர்பால் இலைன்னு ஒன்று சொல்லுவாங்க, இல்லைன்னா வெள்ளரிக்கை இல்லை எரிக்கை இலையில அந்த விபூதியை வச்சு நோயில் கிடக்குறான் ஒருத்தன், அவருக்கு இப்படி பூசி விட்டா ஐசியூவில் இருக்கவங்க கூட வெளியே வந்துடுவான். அப்படி ஒரு தன்மை மகா சிவராத்திரிக்கு இருக்கு. எப்படி காமாட்சி அம்மா ஏகபத்தினி விரதம் விடிய விடிய தாம் புருஷன் கணவன் சொல்லக்கூடிய சிவபெருமான் வேணுங்கிட்டு தவம் பண்ணா விடிய விடிய, அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை மேன்மையாகிறதுக்கும் தாம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை மேன்மையாகிறதுக்கு தகப்பன் தாய் தவம் செஞ்சு அமைதியாக இருந்தாங்கன்னாலே அந்த பிரபஞ்சத்தோடைய அமைப்பு இவங்க மேலே பட்டு 100க்கு 100 சக்ஸஸ் ஆகும். யாராலையும் கண்ணு முழிக்க முடியாது. ஆனால் அப்படி கண்ணு முழிக்காங்கன்னா அவங்க தெய்வ குழந்தைன்னு சொல்லுவேன். அதுக்கு தான் ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா? இந்த மாதிரி பண்ணா கொஞ்சமாச்சும் கண்ணு முழிச்சு நம்ம சாமி கிட்ட வேண்டலாம் அப்படின்ற? தாராளமா அவங்க முறைப்படி அவங்க ஏன் வந்திருக்காங்கன்னு முதல்ல சொல்லணும், சாமி கிட்ட கேட்கணும், கோரிக்கையை வைக்கணும். இந்த மாதிரி என் பையனும் கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, என் வீட்டுக்கு கஷ்டம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, கடன் இருக்குது, நோய் இருக்குது, சத்ரு, நோய், வறுமை, கடன், பயம், சுபகாரியம் தடப்பட்டவங்க இந்த சொல்லக்கூடிய இந்த மகா சிவராத்திரியில் ஒரு கட்ட கால பூஜையில் அட்டன் பண்ணாலோ இல்லை எந்தெந்த ஊரில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தை வழிபட்டு வந்தாலோ 100க்கு 100 சக்ஸஸ் நடக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அந்த டைமில் சிவாச்சாரியர்கள், சிவனடியார்கள் சிவனையே பாற்றி போற்றி புகழ்ந்து அவருடன் ஒன்றுடன் கலந்து அவரோடையே பிரயாணித்து சிவசோஸ்திரம், சிவமந்திரம், சிவபுராணம், சிவ தர்மத்தை சொல்ல சொல்ல அது அவனுக்கே கிடையாது, நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கு தான். அந்த மந்திரங்களை ப்ரொனவுன்ஸ் பண்ணி நம்ம காதால கேட்டு அமைதியாக உட்கார்ந்துருந்தாலே நம்மளை பிடிச்சி அந்த பாவம் போயிடும். எந்த மாதிரி மந்திரங்கள் யூஸ் பண்ணலாம்? ஒரு 4 மந்திரங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அங்க இருக்கிறவங்களை எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் மீது வைத்தவனுக்கும் அடியேன், முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன்னு சொன்னது 4 மந்திரம் இல்லை. தொல்லை இரும்பிறவி சூழும் தடை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதேன், எல்லை மறுவார் நெறியளிக்கும் வாத ஊரெங்கும் திருவாசகம் என்னும் தேன். அந்த தேனுக்கு நிகர் எந்த ஒரு இனிப்புமே கிடையாது. திருவாசகத்தையே முழுமையா இந்த 4 மந்திரத்தை படிச்சுட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு சிவய நம நம சிவய அப்படி நம சிவயன்னு சொல்லக்கூடிய அந்த பீஜாட்சர மந்திரத்தை தான் இங்கிருந்து ஆரம்பிச்சு சுழிமொழியில் ஆரம்பிச்சு கண்ணை மூடி இங்க பார்த்து ஓம் நம சிவய ஓம் மசிவயன ஓம் சிவய நம ஓம் வய நமசி ஓம் யநம சிவ இப்படியே சொன்னா உடம்புக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும். உடம்புக்கு 36,200 நரம்பு தான் தொப்புலேருந்து தான் ஸ்பிளிட் ஆகுது. அதில் ஆன்மீகம் சொல்லக்கூடிய நரம்பு தூங்கிக்கிட்டு இருக்கும், ஆரோக்கியம் சொல்லக்கூடிய நரம்பு தூங்கிக்கிட்டு இருக்கும். அதுங்களுக்கு பலம் கொடுத்த மாதிரி இந்த பீஜாச்சரத்தை உயிர் போகிற அளவுக்கு உருவமா உக்ரமா பதில் சொன்னா வாழ்க்கை சேஞ்ச் ஆகும்.
அதுவும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரியான மந்திரங்களை படித்தாலே வாழ்க்கை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை. நோயில் சாக மாட்டோம், ஆக்சிடெண்ட்டில் சாக மாட்டோம், தேவையில்லாத தொந்தரவு இறப்பு வராது, முக்தி நிலை அடையும், மறு ஜென்மம் கிடையாது. மகா சிவராத்திரி கண்ணு முழிச்சவங்களுக்கு இந்த ஜென்மாத்திரமே வேணாண்டா, தன்னை நம்பி இருக்கிற குழந்தைங்க நல்லா இருந்து தான் கணவன் தான் பிள்ளைங்க தன்னை சொந்த தெளிவானவங்க வழிபட்டு நல்லா வந்தா போதுன்னு முக்தி நிலை கிடைக்கக்கூடியது இந்த சிவராத்திரி. சிவராத்திரியில் பல சிவாலயங்கள் இருக்கு. அந்தந்த சிவாலயங்களில் முறையான வழிமுறைகளை பண்ணிக்கிட்டு வந்தோன்னா இந்த பிறப்பின் ரகசியம், நான் ஏன் பிறந்தேன், நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை பக்குவத்தை அறிஞ்சு நம்மளை தெளிவு பண்ணி சிவன் கூட ஒன்றுடன் கலந்து சிவபெருமானுடைய அமைப்புக்கு நம்ம ஈஸியாக போயிடலாம். அதுதான் இந்த மகா சிவராத்திரியோட சூட்சமம். முறையா வழிபடணும் சொன்னீங்கல்ல, அதுல ஒரு 4 முறை சொல்ல முடியுமா? சொல்றேன், ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன், அப்பதான் இது தெரியும். ஒரு பாலடைஞ்ச ஊரு, பழைய காலத்துல ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கு. விடிஞ்சா மகா சிவராத்திரி சாயந்தரம் ஒரு திருட இந்த கோயில் உள்ள இருக்க 50 சிலைகள், உண்டில், காசு எல்லாத்தையும் திருடின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். பிளான் போட்டிருக்கான். சூரியன் அஸ்தம் ஆகுது. 4:45 மணிக்கு யாரும் அந்த கோயிலுக்கு வரல. இவன் சோரை குச்சி உள்ளே போகிறான். உள்ளே போனவொன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது. ஒரு 12-1 மணி வரைக்கும் அந்த இருட்டாக இருக்குது. என்ன பண்ணுறான், ஒரு விளக்கையாக தூண்டி 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 விட்டுக்கிட்டு இருக்கான். விளக்கு ஏற்றுறான். 3 மணி ஆயிடுச்சு. அவன் உள்ளே போய் திருடுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே 3 மணி ஆயிடுச்சு. 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் எல்லா விளக்கு அது இதெல்லாம் ப்ரிப்பேர் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வெளியே வந்து சோரை ஏறி குதிக்கிறான். 6 மணிக்கு ஊருக்காரங்கெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. அடி 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 அடின்னு அடிக்கிறாங்க. செத்தே போயிடுறான். நேராக சொர்க்கத்துக்கு போகிறான். நரகத்துக்கு போகல, நேராக சொர்க்கத்துக்கு. அங்கே இருக்கிற தேவர்கள் கேட்காங்க சிவபெருமான்ட்ட, நாங்கள் இத்தனை வருஷம் தவம் பண்ணுறோம், இந்தந்த மாதிரியான வழிமுறை பண்ணுறோம், எங்களுக்கு அந்த மோட்சம் கொடுக்காம சொர்க்கம் கொடுக்காம இவனுக்கு நீங்கள் எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்காங்க. அப்போ எம்பெருமான் சொல்கிறாரு, அவன் திருடன் தான், அவன் திருட தான் வந்திருக்கான். ஆனால் விடிய விடிய கண்ணு முழிச்சு என்னுடைய கோயிலில் விளக்குகளை தூண்டி விடுத்து கண்ணு முழிச்சிருக்கான். அவனுடைய கவனம் என்னமோ திருடுறதுக்கு தான். ஆனால் கண்ணு முழிச்சு விளக்கேற்றி என்னுடைய லிங்க திருமேனியை நாலாங்கால் பூஜையில் என்னை நல்லா விழிச்சு பார்த்துட்டு என்னை மன்னிச்சுக்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்து வெளியே போனான். அவனை அடித்து கொண்டுட்டாங்க. ஆனால் அவன் மோட்சம். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இந்த சிவராத்திரி கண்ணு முழிச்சிருந்தா இந்த உடம்புக்கு மோட்சந்தான், மறுபிறவி கிடையாது, மறு ஜென்மத்தில் கஷ்டப்பட மாட்டோம். நோய் பேய் வறுமை கடன் சொந்தம் பந்தம் பந்தபாசம் பற்றறுத்து தான் குழந்தைங்க தான் தன்னை சார்ந்தவங்களுக்கு பல நல்லது செஞ்சுட்டு முக்தி அடையக்கூடியது தான் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி அதுமா படிக்கிற குழந்தைங்க தன்னுடைய புக்கை எடுத்துக்கிட்டு அங்கே வச்சு இந்த மகா சிவராத்திரி 4 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் கண்ணு மிழிச்சு இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த படிக்க வேண்டிய புக்கை ஒரே நாளில் முழுசாக படிச்சிருவாங்க. அந்த சக்தி இந்த மகா சிவராத்திரிக்கு இருக்கு. அப்படி ஒரு அருமையான நாள் இந்த மகா சிவராத்திரி. கண்ணு முழிச்சா யோகம். இப்போ சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு என்ன மாதிரி பூஜைகள் பண்ணலாம், என்ன மாதிரி அபிஷேகங்கள் செய்யலாம் சொல்ற. அலங்கார பிரியன், அபிஷேக பிரியன் சிவபெருமான். பேரழகன், ஆனால் அழகு இல்லாமல் தான் இருப்பார். அந்த அலங்கார அபிஷேக பிரியனுக்கு மானசீகமாக மனசார பசுமாட்டு பால் வாங்கி தரலாம், தயிர் வாங்கி தரலாம், நெய் வாங்கி தரலாம், வெண்ணெய் வாங்கி தரலாம். குழந்தை இல்லைன்னு கேட்குறவங்க நெய் வாங்கி கொடுத்து அந்த நெய்யை வலித்து தான் சாப்பாட்டில் சாப்பிட்டாங்கன்னா 3 மாதம் அந்த பெண் கர்ப்பவதியாவா. உடம்புல பிரச்சனை, குடல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கு, வெண்ணெய் வாங்கி அந்த வெண்ணெயை சாப்பிட்டா குடல் சம்பந்தப்பட்ட நோய் போச்சு. மஞ்சள், குங்குமம், பன்னீர், அத்தரு, ஜவ்வாது, பல பூக்கள், பல பழங்கள், இதுங்களை வச்சு எம்பெருமான வழிபட்டு வந்தனா தான் எதுக்காக வந்தோம் கேட்குற ஒரு சக்தி மேலும் சிறப்பாக கொடுக்கும். சிவராத்திரி அன்னைக்கு என்ன மாதிரி விரதம் இருக்கலாம் சொல்றேன். சிவராத்திரி விரதம் கேட்கறது யாராலையுமே இருக்க முடியாது. மாத சிவராத்திரிக்கு விரதம் இருந்துடலாம். ஆனால் வருஷம் 1ஆம் தேதி வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில் பெண்கள் வீடு வாசலை தொடச்சிட்டு
வாசல்ல பச்சரிசி மாவு கோலம் போட்டு, சிவபெருமான் போட்டோ இல்லாத பெண்கள் இருக்க மாட்டாங்க. சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம். சிவகோத்திரத்தில் இருக்கவங்க சிவன் போட்டோ கட்டாயம் இருக்கும். அதை ஒரு ஈரத்துணியில தொடச்சி குங்குமம் மஞ்சள் வச்சு மேலே ஒரு பூ வச்சு ஒரே ஒரு சக்கரை பொங்கல் இனிப்பா வச்சு ஒரு கற்பூரம் ஏற்றி, இனி வரும் காலங்கள் இந்த அடுத்த வருஷம் என் வாழ்க்கையில என் குடும்பத்துக்கு உண்ண உறங்க உறவிடத்துக்கு பஞ்சம் வரக்கூடாதுன்னு மானசீகமான ஒரு விரதம் இருந்து, சாயந்தரம் 4:30 மணிக்கு பிரதோஷ காலத்துல பூஜையை முடிச்சுட்டு நைட்டுக்கு அங்க கொடுக்குற பிற சாதத்தை காலையில விரதம் இருந்து மத்தியானம் சாப்பிட்டு நைட்டு ஒரு பொழுது இருந்து 9 மணிக்கு மேல அங்க கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டா தேன் அமிர்தம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த ஒரு தொன்னை சோறு சாப்பிட்றதுக்கு, மகா சிவராத்திரி தொன்னை சோறு சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், தவம் பண்ணணும். இப்படி அமைப்பான விரதங்கள் இருந்து வந்தன்னா சூப்பரா வாழலாம் இந்த சிவராத்திரியை. நிறைய பேருக்கு தெரியாது, சிவராத்திரி அன்னைக்கு எவ்வளவு மணிலேருந்து எவ்வளவு மணி வரைக்கும் வந்து நம்ம கண் முழிச்சு இருக்கணும்? 6 மணி, 6 to 6 12 மணி நேரம். ஒரு மனுஷனுக்கு உயிர் போகிறது 12 நிமிஷம். ஒரு மனுஷன் குளிக்கிறதுக்கு 12 நிமிஷம். மனுஷன் காலை கடன் போறதுக்கு 12 நிமிஷம். வாழ்க்கை சேஞ்ச் ஆகிற போட்டுக்க ட்ரெஸ் போட 12 நிமிஷம். 12 மணி நேரம் ஒரு நாள் தவம் இருந்து தன்னை சார்ந்தவங்களுக்காக தெளிவு பண்ணி மானசீகமா மனசார எம்பெருமான நினைச்சா உன்னை குபேரனாக்குவார். ஐஸ்வர்யம் சுபிக்ஷம் கடாட்சியம் கொடுத்து வாழ்க்கையோடைய தத்துவத்தையே கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மகா சிவராத்திரி ஒன்றுக்கு தான் உண்டு. அந்த மகா சிவராத்திரியை மானசீகமா வழிபடணும். பணம் இருந்தா தானம், பணம் இல்லைன்னா தியானம். தன்னை ஒருமுகப்படுத்தி தானமோ தவமோ செஞ்சு ஒரு நல்ல சுண்டல் ஒரு 1 கிலோ செஞ்சு அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இனிப்பான சாக்லேட் ஒரு 5 பாக்கெட் வாங்கி அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று கொடுத்தன்னா அவங்க அதை சோச்சிக்கிட்டே அந்த ஒரு நேரத்தை ஒரு 1/2 மணி நேரத்தை போக்கிடுவாங்க. அப்ப நம்ம வீட்டில் உண்ண உறங்க பஞ்சமே வராது. அது எம்பெருமான் கொடுத்த அனுகிரகம். மானசீகமா மனசார விரதங்கள் மேற்கொள்வது தனக்காக தான் அந்த விரதம். அந்த விரதத்தை மேற்கொண்டு எம்பெருமான வழிபட்டா சக்சஸ் தான். நல்லா இருப்பீங்க. இப்போ ஒரு விரதம் இருக்கிறன்னா அந்த விரதத்தோட பேர் இருக்கும்ல, அந்த மாதிரி எத்தனை வகை இருக்கு விரதம்ல? விரதத்துல ஏகப்பட்ட ஒரு விரதம் இருக்கு. பசியும் பட்னியுமா சாப்பிடாம இருந்து ஒரு நாள் முழுக்க கண்ணு முழிச்சிருக்க விரதமும் இருக்கு. ஒரு பொழுது சாப்பிட்டு அந்த ஒரு பொழுதுல சாமிக்கு செய்ய வேண்டிய வழிமுறைகளை செஞ்சுட்டு சாப்பிடக்கூடிய அமைப்பு இருக்கு. இருக்கிறதுலேயே பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு விரதம் தான் தெளிவான விரதம். ஏக பத்தினி விரதம் சொல்லுவாங்க. தாம் புருஷனுக்கு தாம் மட்டும்தான் இருக்கணும், வேற எவளும் கிட்ட வரக்கூடாது. தான் கணவன் தன்னை தான் நாடணும், தன்னுடைய புகழை தான் பாடணும். நான் ஒரு என் வீட்டுக்காரர் ஒரு ராஜா, நான் ஒரு ராணி அப்படின்னு எண்ணி இங்க விரதம் இருந்தாங்கன்னா சிவனும் பார்வதி மாறியும். இவர் ராஜா, இவங்க ராணி. லைஃபை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழலாம். வாழ்க்கைன்னு கேட்குறது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கூடிய வாழ்க்கை. இந்த ஜென்மாத்திரம் 7 ஜென்மத்துக்கு அப்புறம் கொடுத்த ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை இப்படி தான் வாழணும். அழகான மனைவி, அன்பான குழந்தைங்களோட வாழ்ந்தா பேரின்பத்தில் வாழலாம். சிற்றின்பத்தில் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு வில்வம் வாங்கி கொடுக்கணும். வில்வம் தான் ஒரு மனுஷனுடைய தலையெழுத்தையே மாற்றி கொடுக்கும். வில்வம்னா என்னது? அது ஒரு வகையான ஒரு சிவனுக்கு பிடிச்ச ஒரு உகந்த ஒரு மூலிகை. அந்த வில்வத்தை சாமி மேல ஒண்ணா ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயான்னு போட்டு அதை முறைப்படி ஐயருங்க போடுவாங்க. அதை பார்த்து பூரிப்பு அடைஞ்சிட்டாலே இந்த ஜென்மாத்திரம் பிறந்து கொண்டான அமைப்பு கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், 90% யாராலையும் போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு வேலைக்கிழமை, சாப்பிட்டு தூங்கத்தான் பார்ப்பாங்க, கண்ணு முழிக்க முடியாது. ஆனா கண்ணு முழிச்சான்னா அவன் வாழ்க்கையில தோல்வியே கிடையாது, வெற்றி தான். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும். இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், சூரிய தோஷம், இன்னும் பல தோஷங்கள்ல பெண்கள் இருப்பாங்க. அந்த தோஷங்கள்லாம் விடை பெறணும், விட்டு விலகணும்னா அற்புதமான ஒரு கணவன் அமையணும்னா இந்த மாத மகா சிவராத்திரி அன்னைக்கு அமைதியா உட்காந்துக்கிட்டா போதும். அழகும் அறிவும் அன்பும் பண்பும் படிச்ச அற்புதமான ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாரு. ஆண்களும் அப்படித்தான். தனக்கு வரக்கூடியவர் ராணியா இருக்கணும், தனக்கு வரக்கூடிய ஒரு ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைச்சு தவன் செஞ்சாங்கன்னா அந்த வயசுக்கு உண்டான கல்யாண வயசுல சூப்பரா அமையும். மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிச்சு அந்த பிரசாதம் உட்கொண்டா வயிற்றுல குழந்தை பிறக்காது சொன்ன ஒரு மிராக்களே குழந்தை பிறக்கும். மகா சிவராத்திரி மானசீகமா ஒரு காலம் 12 நிமிஷம் தவம் இருந்த மாதிரி கண்ணு முழிச்சிருந்தா 3 மாசத்துல கர்ப்பவதியாவா. இது விதி.
விதியை மதியால தான் வெல்லணும். நீ அங்க இங்கன்னு போய் ஜோசியம் பார்த்துக்கிட்டு அதை பார்த்து இதை பண்ணிக்கிட்டு பரிகாரம் பண்றது பலிக்காது. மகா சிவராத்திரி ஒருத்தருக்கு முறையான ஒரு வழிமுறைகள் பண்ணா 100க்கு 100 சக்சஸ். இந்த மகா சிவராத்திரிய உள்ளூரில் இருக்க வேண்டிய கோயில்ல பாருங்க. டைம் கிடைச்சா அக்கம் பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு கோயில் அந்த 4 கால பூஜையும் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரே கோயில இருந்தா பலன். இன்னும் உங்களுக்கு பலன் கிடைக்குன்னா அக்கம் பக்கத்துல இந்த 4 கால பூஜையை 4 சிவன் கோயில பாருங்க. முழு கவனத்துக்கு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி சிவனே கெதி, சிவனே எம்பெருமான், அவரை நம்பித்தான் வரேன்னு சொல்லி சிவ சோத்திரம், சிவ புராணம், சிவ தர்மம், சிவ தொண்டு செஞ்சுக்கிட்டு வந்தா இந்த மகா சிவராத்திரி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குப்பமேடும் கோபுரமாகும், யோகங்கள் நிறைஞ்சிருப்பீங்க. அப்ப நம்மளுக்காகத்தான் இங்க போகணும். தன்னை சார்ந்தவங்களுக்காக போய் பண்ணாலும் 100க்கு 100 பலன். சிவராத்திரியை பத்தி நிறையவே எங்ககிட்ட சொன்னீங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி ஐயா. சிவாய நம்ம எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் இந்த மகா சிவராத்திரியோட கிடைச்சு பொன்பொருள் மாலை மாளிகையோடு மண்ணும் பொன்னாகி பட்ட கஷ்டம் எல்லாமே விட்டு போய் குருவுடைய ஆதிக்கம் கிடைச்சு இந்த 12 ராசிக்காரங்களும் குருபலனோட நல்லபடியா வாழணும். சிவாய நம்ம. அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.